மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சி நான்காம் பாடல். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால், துன்னிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பொருள்: திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே, இந்த அதிகாலை பொழுதில் வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் இசை மீட்டியபடி ஒருபுறம் உன் பக்தியில் லயித்து நிற்கிறார்கள். ரிக் உள்ளிட்ட வேதங்களால் உன்னை வணங்குவோரும் தமிழ் தோத்திர பாடல்களை பாடுவோர் ஒருபுறமும் உன் சிறப்பை பாடிக் கொண்டிருக்கிறார்கள். நமச்சிவாய என்ற நாமத்தை கூறியபடி கையில் மலர் மாலைகளுடன் பக்தர்கள் ஒரு புறம் நிற்கிறார்கள். வணங்குவோரும் கண்களில் கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து நெகிழ்ந்து மயங்கியவர்களுமாக ஒரு புறம் இருக்கிறார்கள். தலையில் கைகூப்பி நீயே சரணாகதி என்று சொல்வோர் ஒரு புறம் காத்திருக்கிறார்கள். இவர்களது பக்தியின் முன் எனது மாணிக்கவாசகர், எனது பக்தி மிக சாதாரணமானது. எனது இறைவனே, அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள நீ பள்ளியிலிருந்து எழுந்தருள வேண்டும். விளக்கம்: பள்ளியறை என்ற வார்த்தை மிகவும் சிறப்புக்குரியது. இறைவன் கண் மூடினால் நிலைமை என்னாகும்? இருந்தாலும் அன்பின் காரணமாக அவனுக்கு ஓய்வு கொடுப்பதாக நினைத்து பள்ளியறையில் உறங்க வைக்கிறோம். ஆனால் நிஜத்தில் உண்மையில் பள்ளியறை என்றால் விழிப்பிற்குரிய இடம். இதனால்தான் மாணவர்கள் படிக்கும் இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்ற பெயர் வைத்தார்கள். கல்வியில் விழிப்புடன் இருப்பவர்கள் உலகில் சிறப்பிடம் பெறுவார்கள். அதுபோல் பக்தியின் விழிப்பு நிலையில் உள்ளவன் இறைவனின் திருப்பாதத்தை அடைவான். நான்காம் பாடல் நிறைவடைந்தது.